திருக்கார்த்திகை திரளியல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊர். ஹாய், கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா கார்த்திகை அப்பம் சொல்லுவாங்க. சிலவங்க வந்து சாப்பாடுலாம் பண்ணி பழையில வச்சு செய்வாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். திருநெல்வேலி சைடில் ஓலை கொழுக்கட்டை, எங்கள் ஊரில் சைடில் வந்து தெரளி அப்பம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இந்த பிரியாணி இலை இருக்கு பாருங்க, அது பச்சையாக கிடைக்கும். அந்த இலையில வந்து கொழுக்கட்டை அவிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க. அது வந்து என்கிட்ட பச்சையாக கிடைக்கல. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த காஞ்ச இலை பிரியாணி இலை அதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதுலேயே நம்ம செய்ய போகிறோம். அதை வந்து ஒரு 4 ப்ராசஸ், 4 ஸ்டெப்பு உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அதை பார்ப்போம் வாங்க. இதுதாங்க பிரியாணி இலை. இது காஞ்சி போய் இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா நனைச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா தான் நல்லா அதுக்குள்ளே கொழுக்கட்டை வச்சு மடக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அதுக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. பச்சரிசி மாவு, இடியாப்பு மாவு நல்லா வறுத்து வச்சுருக்கோம்ல, இடியாப்பு மாவு அதுதான். நல்லா வறுத்த மாவில் தான் இது பண்ணணும். சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஈஸியாக 2வது ஸ்டெப்புக்கு என்ன ரெடி பண்ணுவோம் பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் ஒன்று வச்சுப்பேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை நான் வந்து கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை நம்ம பண்ணும்போது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சும்மா ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறுமனே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி இலையினாலே உங்களுக்கு வந்து நல்ல, எதுக்கு பிரியாணி இலை பிரியாணிக்கெல்லாம் போடுறாங்க, ஜீரணம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த இலையில நம்ம கொழுக்கட்டை வச்சு சாப்பிடும்போது நல்ல ஜீரணமும் கிடைக்கும், அந்த கொழுக்கட்டை ஒரு வாசனையாகவும் இருக்கும் பாருங்க, டேஸ்ட்டும் கிடைக்கும் பாருங்க. பாருங்க நல்லா வறுத்தாச்சு, நல்ல வாசனையா இருக்கு பாருங்க. இப்போ இந்த தேங்காய் துருவல் வறுத்தது இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நான் 3/4 கப்பு, சின்ன கப்பு 3/4 கப்பு அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ நல்ல பொன் மறுவலாக வந்துருச்சு. இதையும் நம்ம இப்போ தட்டி எடுத்துடலாம் அந்த பாத்திரத்தில். இது கூட தட்டிடலாம். கொஞ்சமாக எள்ளு தேவைக்கு எடுத்துருக்கேன், அதையும் இதில் வறுத்துடும். வாசனையெல்லாம் தூக்கிலே பாதி உடம்பு இப்போ கொட்டிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம நல்லா தட்டி எடுத்துடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு பதெல்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக அந்த கரைச்சிட்டு நம்ம கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் மண் நிறைய இருக்குது பாருங்க, அதனால நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த பாத்திரத்தில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்க. மறுபடியும் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக கொஞ்சம் இதாகும். நம்ம அதுக்கல்ல இதில் வந்து மாவை போட்டு வச்சிடலாம். இடியாப்பு மாவு, வறுத்த மாவு பாருங்க. நான் இதுக்கு 1 கப்பும் ஒரு 1/2 கப்பும் சேர்த்துக்கிறேன். தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடிச்சது போட்டுக்கிறேன். அதாங்க இது நல்ல இந்த இது வந்து வெள்ளை கரைசல் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்கு வந்துச்சு, ஆனால் பாகு இப்போதான் தேவையில்லை. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2வது ஸ்டெப்பு முடிஞ்சு. இப்போ 3வது ஸ்டெப்பு வாங்க.
இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் லைட்டாக ஒரு கிளறுகளை இருக்கலாம். பாகை கொஞ்சம் கொஞ்சமாக பாகு கிடையாது, அந்த வெள்ளை கரைசலை சூட்டோடு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறணும் பாருங்கள். இந்த இடியாப்பத்துக்கெலாம் நம்ம கிளறணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளறணும். நல்லா சூட்டோடு ஊற்றணும். நான் சூடாக பிடிச்சிக்கிறேன், நீங்கள் ஏதாவது துணி வச்சு பிடிங்க. நமக்கு எந்த அளவுக்கு அந்த பாகு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றணுங்க. அப்போ தான் அதுலேயே பாதி வெந்துடும் உங்களுக்கு. அப்போ அந்த கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம ஆவியில் வைக்கும்போது சட்டுன்னு வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா சூடோடு விட்டு விரவனனால நல்லா அந்த மாவெல்லாம் பிடிச்சி கட்டி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் கொதிக்க கொதிக்க போட்டு தண்ணி ஊற்றி விரவுற பாருங்க, அதே மாதிரி தான் அந்த பாகு வந்து கொதிக்க கொதிக்க இருக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் சூடு ஆறணுன்னா நம்ம கை வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வைக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம இந்த இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஈரமாக இருக்குல்ல, இதெல்லாம் தொடச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு நம்ம கிண்டி மூடி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஆறினோன்னா நம்ம கையால் ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. பிடிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாவு நல்லா இருக்கும். இந்த இலையில வச்சு நம்ம அவிக்கும் போது இந்த இலையோட வாசனை அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கும் போது நம்ம அந்த இலையில இருக்கிற சத்தும் அதில் கிடச்சிரும். அந்த கொழுக்கட்டை வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்திலே மருத்துவ குணத்தோட வந்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் பாரம்பரிய கொழுக்கட்டை. இதுதான் கேரளாலையும் செய்வாங்க. நம்ம இப்படி வறுத்து பண்ணுறதுனால இந்த கொழுக்கட்டை வரல ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அது வந்து நாளாக நாளாக தான் அந்த கொழுக்கட்டை டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நாளை விட 2ஆம் நாள் 3ஆம் நாள் நம்ம சாப்பிடும்போது இந்த கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3ஆவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. 4ஆவது ஸ்டெப்பு என்னென்ன, 3ஆவது ஸ்டெப்பில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். 4ஆவது ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துங்க, இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா வெட்டி கொதிச்ச உடனே இதில் வச்சுட்டு நல்லா கொதிச்ச உடனே இதில் வச்சு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தேன். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த தண்ணியில் வந்து ஒரு இலையை பிச்சு போட்டிருக்கேன். அப்போ அந்த இலையோட வாசமும் சேர்த்து நல்லா உங்களுக்கு அந்த கொழுக்கட்டையில் இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் இப்போ மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுவோமா? இப்போ நல்லா வெந்திருக்கும். நான் சூடாக எடுக்கிறேன், நீங்களே இதே மாதிரி எடுக்காதீங்க, எனக்கு சூடு பொறுக்கும். பாருங்க நல்ல பஞ்சு போல் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனை, அந்த கொதிக்க கொதிக்க அந்த ஆவி வரும்போதே அந்த இலையோட வாசனையும் கொழுக்கட்டை சேர்ந்து சூப்பர் வாசனையாக இருக்குது பாருங்க. அவ்வளோ சத்து நிறைந்த இதெல்லாம் பாரம்பரிய கொழுக்கட்டை. இந்த மாதிரிலாம் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்க.